ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் 4வது நாள் ஒரு மிகப்பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று 4வது நாள் டோட்டலாக ஜப்பான் படத்தை வசூலில் டாமினேட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஜப்பான் படத்தோட 4வது நாள் வசூல் எவ்வளோ, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் அந்த படத்தோட 4வது நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் டைகர் 3 நேற்று 2வது நாள் ஒரு மிகப்பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுவும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ கலெக்ட் ஆச்சோ அந்த அளவுக்கு கலெக்ட் ஆயிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்றைக்கி வந்து 15 இயர்ஸ் ஆஃப் வாரணம் ஆயிரம் சூர்யா அவர்களோட கெரியர்லேயே ஒரு முக்கியமான படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே. ஸோ ஆமாங்க, ரிதம் மூவி தான். ரிதம் மூவியில் வந்து நதியே நதியே அப்படிங்கிற ஒரு பாட்டு அர்ஜுன் சார் வந்து அவரோட சோலோ சாங்கு. அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். ஒரு கீழே ஃபுல்லாக நதி இருக்கும், அதுக்கு மேலே ஒரு கல் மாதிரி இருக்கும், அது மேலே உட்காந்துருப்பார் அவர். ஸோ அந்த ஃப்ரேம் தான் நேற்று வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் அன்வர் செக்ஸ், அப்புறம் ஃபைரூஸ் நிசாத்தா, அப்புறம் யூசர் அப்படிங்கிறவர், அவர் பேர் வந்து CSI SRT அப்படின்னு போட்டிருக்காரு, செல்லக்குமார், அப்புறம் விராட் பாத்து அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், அதுக்கு கமெண்ட்டுகளை பதிலை போட்டுக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தை இன்றைக்கி ரீரிலீஸ் பண்ணால் வேறு லெவல் சம்பவம் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படம். இந்த படத்தை இன்றைக்கி தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தரமான படம். அது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வந்த படமாக கூட இருக்கட்டும், அது ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் இந்த படம் இப்போ ரீரிலீஸ் ஆச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படம் என்ன? ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி 2-3 படம் இருக்குது. ஒன்று வந்து பாஷா சொல்லுவேன், கன்ஃபார்மாக இது எத்தனை காலகட்டத்துக்கும் நீங்கள் வந்து எத்தனை வாடி ரீரிலீஸ் பண்ணாலுமே அந்த படம் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இன்னொரு படம் ஆளவந்தான், அதை இன்றைக்கி காலகட்டத்துக்கு இப்போ நம்ம மக்கள் வந்து அந்த டெக்னிக்கலாக நிறைய விஷயங்களை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆளவந்தானில் டெக்னிக்கலாக டீகோடிங் பண்ணுறதுக்குன்னு எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. இதை இன்றைக்கி ரீரிலீஸ் பண்ணால் பயங்கரமாக வந்து பெரிய வசூலே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 22 இயர்ஸ் ஆஃப் ஆளவந்தான். ஸோ அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டு போய்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வசூலுக்குள்ளே போயிடலாம். மார்வல்ஸ் Day 3 இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 1,48,00,000, வேர்ல்டு வைடு $7 மில்லியன். ஸோ அதுக்கடுத்ததாக இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 8,07,00,000, வேர்ல்டு வைடு $120 மில்லியன். கிட்டத்தட்ட 1000 கோடி இந்த படம் வந்து வசூல் 4 நாளில். ஸோ அதுக்கடுத்ததாக 12th ஃபெயில் அந்த படத்தோட Day 18 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,04,00,000, வேர்ல்டு வைடு வந்து 1,08,00,000. இந்தியா முழுக்க இந்த படம் 29,19,00,000, வேர்ல்டு வைடு 30,28,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ படம் நல்லா இருக்குது, அதனால் நல்ல வசூல் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. லியோ 26வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 1,76,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2,80,00,000. தமிழ்நாட்டில் 220,17,00,000, வேர்ல்டு வைடு 608,38,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் இப்போதைக்கு தமிழ் திரைப்படங்கள்லேயே அதிக வசூல் திரைப்படங்களில் 2வது இடத்துல இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ரெய்டு அந்த படத்தோட Day 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 17,00,000, வேர்ல்டு வைடு 19,00,000. இதுவரையும் தமிழ்நாட்டில் 82,00,000, வேர்ல்டு வைடு 93,00,000. இந்த படம் வந்து ஒரு கம்மியான வசூல் தான். இருந்தாலும் இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது, அதோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் சொல்லலாம். அப்புறம் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் அந்த படத்தோட Day 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 9,18,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 74,00,000, கர்நாடகாவில் 47,00,000, கேரளாவில் 10,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9,00,000, ஓவர்சீஸில் 39,00,000, வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 10,97,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வசூல். நேற்று 4வது நாள். நேற்று இத்தனைக்கும் தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் பெரிய க்ரௌடு இருக்காது, பெரிய வசூல்லாம் வராதுன்னு தான் நான் நினச்சேன். ஆக்சுவலாக ஒரு பெரிய வசூல் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் Day 2 Day 3 விட Day 4 அதிகமாக வந்து வசூல் பண்ணியிருக்கு. Day 1 Day 2 Day 3 விட Day 4 அதிகமாக வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம். இதுவரையும் டோட்டலாக தமிழ்நாட்டில் 22,31,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 3,31,00,000, கர்நாடகாவில் 1,96,00,000, கேரளாவில் 43,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 37,00,000, ஓவர்சீஸில் 3,77,00,000, வேர்ல்டு வைடு 32,15,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ஷேர் டீடைல்ஸ்லாம் வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம். இந்த 4 நாளில் 30 கோடிக்கு மேலே
வசூல் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ லாரன்ஸ் மாஸ்டர் இந்த படத்தில் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், இந்த படம் வந்து எடுத்து பேசின அந்த விஷயங்கள் எல்லாமே மக்களால் பெருசாக ரசிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சில ரிவ்யூவர்ஸ் இந்த படத்தை கழுவி ஊற்றினாலுமே அது இந்த படத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் தரலை அப்படிங்கிறது தான் உண்மை. நான் தொடர்ந்து சொல்கிறது ஒன்று தான், ஒரு நல்ல படங்கிற பட்சத்துக்கு இங்கே எத்தனை பேர் கழுவி ஊற்றி எத்தனை பேர் அந்த படத்தை கேவலப்படுத்தினாலும் மக்கள் அதை வந்து கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சில படங்களுக்கு அதை மாறி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது, அதையும் நம்மளை மறுக்க முடியாது. ஆனால் நல்ல படம் அப்படிங்கும்போது கன்ஃபார்மாக அது இது எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றி அடைய தான் செய்யுது. அது ஜிகர் தண்டா XXXக்கு இந்த 4 நாளில் நடந்திருக்கு. ஜப்பான் 4வது நாள் 1,74,00,000. அதாவது லியோ வந்து 26வது நாள் வசூலை விட தமிழ்நாட்டில் வந்து ஜப்பான் 4வது நாள் வசூல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது 2 லட்சம் கம்மியாக இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாவில் 55 லட்சம், கர்நாடகாவில் 31 லட்சம், கேரளாவில் 2 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்சம், ஓவர்சீஸில் 41 லட்சம், வேர்ல்டு வைடு 3,06,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மோசமான வசூல், அதுதான் உண்மை. டே 4 வந்து ஒரு மோசமான வசூல் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் இந்த படம் இதுவரையும் 8,92,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 4,51,00,000, கர்நாடகாவில் 1,83,00,000, கேரளாவில் 18 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 30 லட்சம், ஓவர்சீஸில் 4,48,00,000, வேர்ல்டு வைடு 20,22,00,000. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 75 கோடி. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இதுவரையும் தமிழ்நாட்டில் டோட்டலாக 8,92,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு ஜப்பான் படம். ஆனால் ஜிகர் தண்டா பார்த்தீங்க அப்படின்னா ஜிகர் தண்டா ஜப்பான் ரெண்டுமே ஒரே சமயத்தில் ஒரே எக்ஸ்பெக்டேஷனில் வந்த படம் தான். ஆனால் ஜிகர் தண்டா XX என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நேற்று ஒரு நாள் மட்டுமே இந்த ஜப்பான் படத்தோட மொத்த 4 நாள் வசூலையும் நேற்று ஒரு நாளில் அதை விட அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த 2 படத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த கம்பேரிசன். ஸோ தமிழ்நாட்டில் நேற்று 9 கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு படம் ஜிகர் தண்டா 2. ஸோ இன்னொரு படம் டோட்டலாகவே அவ்வளோதான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டைகர் 3 அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்குங்க, மிகப்பெரிய வசூல், அதுதாங்க உண்மை. தமிழ்நாட்டில் 94 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 3,34,00,000, கர்நாடகாவில் 4,19,00,000, கேரளாவில் 43 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 61,83,00,000 மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. நேற்று ஃபஸ்ட்டு டேவோட செகண்ட் டே அதிகம். ஓவர்சீஸில் 16,31,00,000, வேர்ல்டு வைடு 87,04,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெண்டாவது நாள் முதல் நாள் 94 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ரெண்டாவது நாள் 87 கோடி, ஒரு மிகப்பெரிய வசூல். ஸோ இதுவரையும் தமிழ்நாட்டில் 1,91,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 9,17,00,000, கர்நாடகாவில் 8,87,00,000, கேரளாவில் 1,46,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 102,51,00,000. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் இந்த படம் 100 கோடிக்கு மேலே 2 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 50 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. 56,56,00,000, வேர்ல்டு வைடு 180,48,00,000. ஸோ இன்றைக்கி இந்த படம் 200 கோடிக்கு மேலே 250 கோடி வருதா இல்லை 220 230 வருதா அப்படிங்கிறது பார்ப்போம். கன்ஃபார்மாக இன்றைக்கி 200 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணிவிடும். இன்றைக்கி ஹாலிடே கிடையாது, இருந்தாலுமே இன்றைக்கி ஒரு பெரிய வசூல், ஒரு 30 கோடி கிட்ட வந்தாலே பெரிய விஷயம். ஸோ எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்ததான் நான் சொல்லியிருந்தேன் வாரணம் ஆயிரம் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2008ஆம் ஆண்டு வந்திருந்தது. இன்னையோட இந்த படம் வந்து 15 ஆண்டுகளை வந்து நிறைவடையுது. இன்னையோட 15 இயர்ஸ் ஆஃப் வாரணம் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கௌதம் வாசுதேவன் அவர்களோட படங்கள்லேயே இது ரொம்ப முக்கியமான படம். சூர்யா அவர்களோட படங்கள்லேயே இது ரொம்ப முக்கியமான படம். சூர்யா வந்து அந்த 6 பேக்கு, ஸோ பயங்கரமாக உடம்பை வருத்தி நடிக்கிறதுலாம் இதுக்கப்புறம் தான் பயங்கரமாக அது வந்தது. அந்த 6 பேக் அப்படிங்கிறதுலாம் இந்த படத்துக்காக ஒர்க் அவுட் பண்ணது தான். இந்த படத்துலேயே வந்து நிறையா கேரக்டர் வந்து இதுவாக இருக்கும், அப்படியே மாற்றி மாற்றி உடம்பை மாற்றுறது, அந்த அப்பா கேரக்டரில் இருக்கிறது, ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ யார் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா கண்டிப்பாக ஹாரி ஜெயராஜ். எல்லா பாடல்களுமே அப்படிப்பட்ட ஹிட்டு, மரண ஹிட்டு. இந்த பாடலுக்காக தான் இந்த படம் மெயினாக ஓடிச்சு. அதையும் தாண்டி இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் இந்த படம் ஒரு பயங்கர கிளாசிக்கான ஒரு படம் தான், உண்மையாக தான் அது. ஸோ தமிழ்நாட்டில் இந்த படம் 22,60,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 6,35,00,000, கர்நாடகாவில் 1,25,00,000, கேரளாவில் 2 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45,00,000, ஓவர்சீஸில் 9,85,00,000, வேர்ல்டு வைடு 42,25,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 14 கோடி, 25 கோடி கிட்டே இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஒரு பெரிய ஹிட்டு, பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேர் ஃபேவரெட்டு, இந்த படங்களில் வர பாட்டு உங்களுக்கு எத்தனை பேர் ஃபேவரெட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.